ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் போர் மூலம் போகக்கூடிய பதட்டம் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் தான் டைம். 10 நாளுக்குள்ளே ஈரான் சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா இந்த உலகம் ஒரு பெரும் போரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஏன் போர் வெடிக்கிறதுக்கான பதட்டம் உருவாகிருக்கு, அப்படி ஒரு வேளை போர் வெடிச்சதுன்னா அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு 360 ஆங்கிளில் அலசி பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஈரான் வெர்சஸ் யூஎஸ்ஏ உடைய ரீசன்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. ஈரானுடைய கடல் எல்லைக்கு பக்கத்தில் ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற போர்க்கப்பலுங்கிறது முகாமிட்டிருக்கு. அதுவே ரொம்ப தவறான விஷயம். எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு வகையில் அமெரிக்கா இப்படி பகிரங்கமாக பண்ணியிருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது அப்படிங்கிறத ஈரான் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சூழலில் இன்னொரு போர்க்கப்பல், அமெரிக்காவுடைய இன்னொரு போர்க்கப்பல் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற இன்னொரு போர்க்கப்பலுங்கிறது இதே இடத்துக்கு பக்கத்தில் முகாமிட்டிருக்கு. ஒருவேளை பெரிய அளவுக்கு எஸ்கலேஷன்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் அமெரிக்கா படைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த போர்க்கப்பல் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் 10 நாள் தான் டைம். அந்த 10 நாள் டைமுக்குள்ளே எங்களோட ஒரு நல்ல ஒப்பந்தத்தை ஈரான் செய்யலை அப்படின்னா பெரிய அளவுக்கான போர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வழக்கமாக ஆன்லைனில் தான் அவர் பேசுவார். அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. திங்ஸ் வில் கெட் பேட் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரே சென்டென்ஸாக அவர் சொன்ன விஷயம். ஈரான் அதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி கிட்ட இதை பற்றின குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோமேனி அமெரிக்காவுக்கு எதிராகவும் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் தொடர்ந்து பதிவுகளை அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் வர்றாரு. இப்படி 2 நாடுகளும் போருக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவுமே இது ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அமெரிக்காவை தாண்டி மற்ற நாடுகள் இதுக்கு ஒத்து போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. யூகே அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை அஃபிஷியலாக பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதிங்கிறத இன்னும் கொடுக்கல. இப்படி மற்ற நாடுகள் இந்த விஷயத்தில் முரண்பட்டு தான் நிற்கிறாங்க. அதனால் இது 2 நாடுகளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அதோடைய பாதிப்புங்கிறது கண்டிப்பாக உலகம் முழுக்க எதிரொலிக்கும். உலக நாடுகள் போரை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கும், இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா இந்த போரில் கலந்துக்காமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியாவுடைய எக்கனாமி பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியாவுடைய எக்கனாமிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு ஐஎம்எஃபே ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு சிக்கல்களை சந்திக்குமா அப்படின்னு நம்ம பதட்டம் அடைய வேண்டாம். ஸோ இதை பயன்படுத்தி தான் நிறைய பேர் மார்க்கெட்டில் நல்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத எடுப்பாங்க. ஆனால் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. 2024 பட்ஜெட்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்னில் டேக்ஸ் அதிகமாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஸுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படி டேக்ஸே கட்டாமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டர்னில் சுத்தமாக நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்எஃப்ஓ. அதுவும் இந்த மாதிரியான என்எஃப்ஓஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது கேரண்டியாக இருக்கும். நம்ம போட்டிருக்கிற பணம் கண்டிப்பாக நமக்கு திரும்ப வந்துடும். அதை தாண்டி அதிலிருந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் கூடுதலாக மார்க்கெட் நல்லா செயல்படும் போது நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு என்எஃப்ஓ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் அவங்களுடைய டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற என்எஃப்ஓ மூலமாக நமக்கு தராங்க. இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது February 28 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. அதனால் இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட என்னவிங்கிறது 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் கடந்த 10 வருடங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 500 கம்பெனிஸை சூஸ் பண்ணி அதிலேருந்து 50 கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணி அதில் நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவாங்க. அதில் இருந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த 5 வருடங்களில் இந்த இண்டெக்ஸுடைய CAGR பார்த்தோம்னா 31.4% அளவுக்கு இருக்குது. அதுவே 7 வருஷத்துக்கு பார்த்தோம்னா அது 23.4% அளவுக்கு இருந்திருக்கு. நம்ம பேங்க்கில் போடக்கூடிய FDRTலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 5-7% அளவுக்கான ரிட்டர்னோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியமை விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதையும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
என்ஆர்ஐஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு 5 வருட லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 5 வருஷத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக எந்த தொகையை உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த தொகையை ஒர்க் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க, இன்றைக்கி தேதிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் லிங்க்குங்கிறத பின் பண்ணியிருக்கேன். சரி, முதல்ல யுஎஸ்ஏவுக்கும் ஈரானுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பல வருடங்களாக நீடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ அது வந்து ரொம்ப பெருசாக எஸ்கலேட் ஆகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த பிரச்சனைங்கிறது ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ ஷார்ட்டாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1950s இருந்து இந்த பிரச்சனைங்கிறது இருக்குது. 70s அதிகமாகுது. அதுக்கப்புறமா இப்போ இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியர் டீல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல அந்த ஜியோகிராஃபியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரானுக்கு பக்கத்தில் இஸ்ரேல் இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பகை அப்படிங்கிறது இருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை வந்து முழுமையாக ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஈரான் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையில் தான் 2 பேருக்கும் பெரிய அளவுக்கான கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கான்ஃப்ளிக்டில் இஸ்ரேலுக்கு பேக்கப்பாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா இருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேலுக்குடைய சப்போர்ட்டுக்காக பெரிய அளவுக்கு பண உதவியையும் மிலிட்ரி உதவியையும் அமெரிக்கா வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு நியூக்ளியர் அணு ஆயுதத்தை வந்து தயாரிச்சிட்டாங்க ரகசியமாக. அவங்கக்கிட்ட அந்த அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அது உண்மையினோ இல்லை அது பொய்யினோ இஸ்ரேல் சொன்னதே இல்லை. அது தெரியாமல் இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை உண்மையாகவும் இருக்கலாம், நமக்கு சரியாக அது தெரியலை. ஆனால் இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தங்களுடைய நாட்டுக்கு பெரிய அளவுக்கு ஆபத்தை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால ஈரான் வந்து ஆரம்பத்தில் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கினாங்க. அந்த முயற்சி தெரிஞ்ச உடனே அமெரிக்கா வந்து பயங்கரமான பொருளாதார தடையெல்லாம் வந்து ஈரான் மேலே விதித்தாங்க. அதுக்கப்புறமா ஈரான் வந்து நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து தான் அந்த பொருளாதார தடையிலேருந்து மீண்டு எழுந்து வந்தாங்க. ஆனால் அது முழுமையாக அவங்க மேலே இருந்து நீக்கப்படலை. ஆனால் அதுக்கப்புறமா ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் தயாரிக்க போல, நியூக்ளியர் பேஸ்டு எனர்ஜி சோர்ஸஸை நாங்கள் உருவாக்கணும், அதற்கான ஆராய்ச்சிக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியில் வந்து இறங்கினாங்க. அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரியான விஷயங்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கினாங்க. அதற்காக யுரேனியம்லாம் வாங்கணும் அப்படின்னும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த பேரில், அதாவது நியூக்ளியர் சார்ந்த மற்ற ரிசர்ச் பண்ணுறோங்கிற பேரில் அவங்க அணு ஆயுதத்தை தான் உருவாக்குறாங்க, அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய பெரும் எதிர்ப்பாக இருந்துச்சு. இதுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அணு ஆயுதத்தை தான் தயாரிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஈரானுக்கு உதவியாக அப்பப்போ சைனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனைனால அப்பப்போ அங்கங்கே சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஈரானுக்கு ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகள் உதவிக்கு இருந்தாங்க. ஆனால் எப்போவுமே அவங்களுடைய உதவி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய இராணுவ பலத்தை அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு ஈரான் தொடர்ந்து அந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கடந்த வருஷத்தில் அது ஒரு பெரிய அளவுக்கான எஸ்கலேஷனாக மாறிச்சு. 12 நாள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் திடீர்னு ஒரு போருங்கிறது வெடிச்சது. அந்த போர் முடிவுக்கு வந்த உடனே தான் அதுக்கப்புறம் அமெரிக்கா நேரடியாக ஈரான்கிட்ட மோதுறதுக்கு தயாராக இப்போ வந்திருக்காங்க. அப்படின்னு அமெரிக்கா நேரடியாக வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி போர்க்கப்பல்களை எல்லாம் ஈரானை நோக்கி அனுப்புனது அதெல்லாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஈரானில் இருக்கக்கூடிய 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நோக்கி தாக்குதல் அப்படிங்கிறதையும் அமெரிக்க விமானப்படை வந்து செஞ்சுருக்காங்க. இது ஈரானுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் அதற்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் வந்து இந்த தாக்குதலை பார்த்து பயந்து பணிந்து போகும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஈரானுக்கு போர் அவசியம் இல்லை, போரை நாங்கள் விரும்பலை, ஆனால் போர் தான் ஒரே தீர்வாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய இராணுவ அமைச்சர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கார். 2026 வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்குறார். உலகம் முழுக்க அமைதியை நிலைநாட்டுவது தான் இந்த அமைப்புடைய முழு மூச்சாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன விஷயம். இந்த அமைப்பில் பல முக்கியமான நாடுகள்லாம் அங்கம் வகிக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு.
அதாவது யுனைடெட் நேஷன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு பவர் சென்டரை உருவாக்குறதுக்கான முயற்சியாக இது இருக்குது அப்படின்னு பல நாடுகள் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இந்த அமைப்பு உருவானதுக்கப்புறமா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதையும் கடந்து இன்னும் பல பிரச்சனைகளுக்குள்ள இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் சார்பாக பல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கார். அப்படி ஒன்று தான் ஈரான் மேலே அவர் நேரடியாக விடுத்திருக்கக்கூடிய இந்த த்ரெட். ஈரான் ஒரு டீலுக்கு வரணும் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன டீல் அப்படின்னா, ஈரான் இனிமேல் நியூக்ளியர் சார்ந்து எந்த ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கணும். எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணாமல் நியூக்ளியர் பக்கமே போகாமல் அவங்க இருக்கணும். அதோட லாங் ரேஞ்சுக்கான பேலஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஈரான் வச்சுருக்காங்க. அந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த ஆயுதங்களை எல்லாம் செயலிழக்க பண்ணிடணும். இப்படி பல முக்கியமான கோரிக்கைகளை ட்ரம்ப் வைக்கிறார். இது ஈரானுடைய பாதுகாப்பு, இறையாண்மை எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கும். இதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ட்ரம்ப் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா இம்மிடியட்டாக அதை ஒத்துக்க வைக்கிறதுக்கான மிலிட்ரி ஃபோர்ஸை கூட நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கார். அதனால தான் இப்போ ரீசெண்டாக இன்னும் 10 நாளைக்குள்ளே ஈரான் இந்த டீலில் ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னா அது போருக்கு வழிவகை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உலகம் இன்னொரு போரை பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இதில் 2 பக்கமும் ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. முதல் சிக்கல் என்னென்னா, ஈரான் இதற்கு கண்டிப்பாக அந்த டீலுக்கு ஒத்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா ஈரானுக்கு அவங்க சொல்கிற மாதிரியே ஆயுதம் செய்யணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு நியூக்ளியர் பவர் ரியாக்டர்லாம் அதிகமாக தேவை. ஸோ அதிகமான எனர்ஜி சோர்ஸுக்கு அவங்க நியூக்ளியர் சார்ந்து அவங்க மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. 2வது, முக்கியமான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மாதிரியான பாதுகாப்பு விஷயங்களை கைவிட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது ஈரானுடைய ஒரே கவலையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கையெழுத்து போட்டுடலாம், ஆனால் அதனால் ஈரானுடைய பாதுகாப்புங்கிறது பலவீனம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால ஈரான் இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே சமயத்தில் அமெரிக்காவும் இதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் மேலே இப்போ ஒரு தாக்குதல் செய்யக்கூடாது, ஈரானோட ஒரு போருங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரானோட நம்ம போருக்கு போனோம் அப்படின்னா அது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை குறைச்சிரும், நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலுங்கிறது மாறிடும். அதனால் பெரிய கேயாஸுங்கிறது உருவாகும். ஒருவேளை இந்த போர்னால் ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோமேனி மறைந்தால் அவருடைய இடத்துக்கு யார் வர்றதுங்கிற ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தினால ஈரானில் பெரிய அளவுக்கு உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஈரானுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அது இன்னும் பெருசாகும். அதனால் ஈரான் ஒரு ஸ்டெபிலிட்டியை இழக்கும். அந்த ஈரான் ஸ்டெபிலிட்டியை இழந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லையுமே ஸ்டெபிலிட்டி தன்மைங்கிறது பாதிக்கப்படலாம். அது உலகத்துடைய எக்கனாமியும் பாதிக்கும், அமெரிக்க எக்கனாமியும் பாதிக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க எக்கனாமியுடைய சூழலில் ஒரு போருக்கு நாம் தயாராவது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்கு எதிர்ப்புங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பான ஒரு வாக்கெடுப்பு அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்குமா, அமெரிக்க அதிபர் அதற்கு என்ன பதில் சொல்வாருங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இஸ்ரேலுடைய சப்போர்ட்டுக்காக இந்தளவுக்கு அமெரிக்கா நேரடியாக ஒரு நாட்டை எதிர்ப்பதும் நாட்டை அச்சுறுத்துவதும் தவறான விஷயம் அப்படின்னு தான் மற்ற உலக நாடுகள், குறிப்பாக சைனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் பகிரங்கமாக எதிர்ப்பு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இன்னும் இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக தலையிடலை. ஆனால் இதில் அமெரிக்கா சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஏற்கனவே நேட்டோ சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காவோட இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் என்ன முடிவு எடுக்கலாம், அது என்ன மாதிரியான சாதகங்களை பாதகங்களை உருவாக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த 10 நாளில் தான் நமக்கு எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுது, இல்லை குறைய போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிந்த அளவுக்கு இது பெருசாக வளராமல் இமிடியேட்டாக ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்தியா இந்த பிரச்சனையை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நகருது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய முடிவுகள் இருக்கும் அப்படின்னு தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்தியா இந்த பிரச்சனையில் ரொம்ப காஷியஸாக தான் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. நம்மளுடைய எக்கனாமிக்கு பெரிய அளவுக்கு ஆபத்து வராத மாதிரி தான் நம்மளுடைய முடிவுகள் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான குளோபல் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும்போது நம்ம பதட்டமாகக்கூடாது. நம்ம எப்படி வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறதையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்தியா அப்படி தான் யோசிக்கிறாங்க. இந்தியாவோடு சேர்ந்து நாமளும் அப்படி யோசிக்க வேண்டியது அவசியம். அதனால தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம டைவர்சிஃபை பண்ணணும், சேவிங்ஸ் அப்படிங்கிறத டைவர்சிஃபை பண்ணணும், டேக்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறது அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அந்த வீடியோட பிகினிங்லேயே நான் சொன்னேன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் அவங்களோட NFO மூலமாக அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த NFO கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அந்த டீட்டெயில்ஸை படிச்சதுக்கான லிங்க்குங்கிறத கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாதீங்க, இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது February 28 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அதனால் இம்மிடியட்டாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, ஓகே பிக் பாஸ். ஈரான் வெர்சஸ் USA உடைய ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு போர் வராமல் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. நம்மளுடைய விருப்பமாகவும் அதுதான். அது சீக்கிரமாக நடந்துருங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.